ஹாய். என்னோட சோஷியல் மீடியா ஜேர்னியில் இதுவரைக்கும் நான் யாருக்கும் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறதோ இல்லை நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதோ பண்ணதே கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு அதெல்லாம் வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. தென் வந்து என்னுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு ஆன்லைன் ஜுவல்லரி பிஸ்னஸ், இமிடேஷன் ஜுவல்லரி. நான் நிறைய ஸ்டால்ஸ் கூட போடுவேன். ஸோ அந்த ஸ்டால்ஸ்க்கு என்னோடய பேஜை மார்க்கெட்டிங் பண்ணுற விதமாக எனக்கு ஒரு ரோலர் ஸ்டாண்டி ஃப்ளெக்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் ஒரு ஆன்லைன் பேஜை வந்து அப்ரோச் பண்ணியிருந்தேன். இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் த்ரூலேயே நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால நம்ம வந்து டைரெக்டாக எந்த விஷயமும் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் நமக்கு கொஞ்சம் டைமிங் சேவ் ஆகும். அந்த டைமிங்கில் நம்ம வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் நம்ம ஆன்லைன் த்ரூவில் எல்லாமே பண்ணுறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நமக்கு அகெயின்ஸ்டாக நடந்துச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் நானும் இதில் வந்து ஒரு பிளைண்டாக நான் வந்து கேட்டேன், ஒரு ஜென்யூன் அப்ரோச் பண்ணேன். அவங்களும் எனக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் தட் அவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பே பண்ண சொன்னாங்க. ஸோ யாரோ தெரியாத பர்சன் அவங்க பேசுகிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அட்வான்ஸ் பேமெண்ட்டும் போட்டுடுறோம். ஆஃப்டர் தட் நான் ஒரு மினிமலாக எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிட்டு நான் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி தேவைப்படுதுன்ட்டு என்னுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லி, இல்லை என்னுடைய ஒவ்வொரு எல்லா ரெக்குவயர்மெண்ட்டும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு கூட நான் வந்து அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புகிறேன். ஸோ ஃபோட்டோஸும் அனுப்புகிறேன். ஒரு பக்கா ப்ரொஃபஷனல் டிசைனர் என்ன பண்ணுவார்னா, நம்ம எப்படிப்பட்ட இமேஜஸ் அனுப்புனாலும் அதை அவங்க கிளியராக நீட்டாக வந்து அதை வந்து டிசைன் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும். பட் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், அதை பாருங்கள். அது ஒரு பக்கா ப்ரொஃபஷனல் டிசைனர் பண்ணதாகவே இல்லை. ஆக்சுவலி நான் அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிட்டேன். சரி, ஓகே, இட்ஸ் ஹேப்பன், நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் கிளியராக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆஃப்டர் தட் பண்ணி கூட எனக்கு வந்த எதுவுமே வந்து ப்ராப்பராக வரல. தேர்ட் டைம் நான் வந்து பார்த்து ரொம்ப ஓவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். எனக்கு உங்களோட ஒர்க் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ எனக்கு இது தேவையில்லை, நீங்கள் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க சைடோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண முடியாது மேம், ஜஸ்ட் பிகாஸ் டிசைனர் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியும் பக்கா டிசைனர் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவங்க வந்து அதை புரிஞ்சிக்கிறதாவே இல்லை. ஸோ அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. நான் சொன்னேன், சரி ஓகே, எனக்கு ரோலர் ஸ்டாண்டி வேண்டாம். ஏன்னா நான் இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி அதை வாங்குறதே வந்து ஒரு இம்பேக்ட்காக தானே தவிர எது வேணாலும் வாங்கிக்கலான்ற காம்ப்ரமைஸ் நான் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு வேண்டாம், நீங்கள் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க. நான் ரீஃபண்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ரீஃபண்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டேர்ம்ஸ் வந்து ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நான் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னொரு பிஸ்னஸ் கார்டு தேவைப்படுது. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் பிஸ்னஸ் கார்டு பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருங்க, எனக்கு விசிட்டிங் கார்டு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குமே ஒத்து வரல. என்னோட அமௌண்ட் என்னமோ சின்னது தான், பட் இந்த சின்ன அமௌண்ட் தான் ஒரு 10 பேர் 100 பேர் 1000 பேர் பண்ணால் எவ்வளோ ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளவோ வந்து கேட்டுட்டேன், எவ்வளவோ பேசிட்டேன். அதுக்கப்புறமா நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பீப்புள்ஸை வந்து சீட் பண்ணுறீங்க, இது பயங்கர ஸ்கேமாக இருக்குது. நான் டெஃபினட்டாக அவேர்னஸ் வீடியோ போடுவேன். ஜஸ்ட் பிகாஸ் நம்மள மாதிரி எத்தனையோ ஸ்மால் பிஸ்னஸ் என்டர்பிரனர்ஸ் எல்லாருமே யோசிப்பாங்க, அவங்களோட பேஜை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபெக்ட் போடுவாங்க. அந்த இடத்துல இவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து இட்ஸ் நாட் ஃபேர் இல்லையா? ஸோ அதே தான் எனக்குமே. நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை நீங்கள் யோசிச்சு அப்ரோச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒன்ஸ் அமௌண்ட் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் இல்லை, நமக்கு தான் லாஸ். ஸோ நான் வந்து இன்னைக்கு என்னோட அமௌண்ட் ஒரு சின்ன அமௌண்ட் போனதுனால நான் கவலைப்படலை. இது எனக்கு ஒரு லெசன். ஏன்னா மிஸ்டேக் என் மேலே வச்சுட்டு நான் அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. ஸோ அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம ஆன்லைன்லேயே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறது தான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. எதுவாக இருந்தாலும் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக நேரில் போய் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி எல்லாரையுமே நான் மீன் பண்ணல, பர்டிகுலர் பேஜஸ் இருக்காங்க. ஸோ அது இந்த பேஜை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் யோசிச்சு பார்த்து அப்ரோச் பண்ணுங்கள். ஜஸ்ட் பிகாஸ் நான் இவங்களோட ரிவ்யூஸ் கூட பார்த்தேன், ஆனால் ரொம்ப லேட்டர் நான் கேஷ் பே பண்ண அப்புறமா பார்த்தேன். ஸோ இட்ஸ் நாட் ஃபேர் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது என்னோட ஒரு சின்ன ட்ரை தான். ஸோ தேங்க்யூ.